பச்சோந்தி ஜடேஜா இங்கேருந்து கேப்டன்சிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு ஆர்ஆரோட ஓனர் ஃபோன் அடிச்ச உடனே அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தானே இருந்தாலே நல்ல வேலை போயிட்டான். இங்கே தலை போதும், தலை மட்டும்தான் பிராண்டு இப்படியெல்லாம் சொன்னவன் என் கையில் கிடச்சான்னு வைங்களேன். எவன் இதை ஆரம்பித்து விட்டதுன்னு தெரில. செம்ம காண்டாவது எனக்கு இதை பார்க்கும்போது. சரி, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஜடேஜா வந்து ஆர்ஆருக்கு போயிட்டு கேப்டன்சி எடுத்துட்டாலும் ஓகே ஃபைன் தான். அட்லீஸ்ட் ஜடேஜாக்குன்னு ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சா மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஜட்டு வந்து ஒரு கேப்டனாக பார்க்கலாம் அப்படி இப்படின்னு அவருக்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும். அதாவது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இப்படிலாம் பார்த்தா ரியான் பராக எப்படா கேப்டன் ஆக்குனீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, நான் நோ அஃபென்ஸ், ரியான் பராக் ஒரு நல்ல பிளேயரு, ரீசெண்ட் டைம்ஸில் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் காட்டின ஒரு பிளேயரு, ஐபிஎல்ல மாஸ் காட்டுற ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ஆல்ரவுண்டராகவும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. போன சீசன் கேப்டன்சியும் டீசெண்டாக பண்ணார், ரொம்ப அடிக்க முடியாது. பட் அவங்களுக்கு அந்த பிளேயிங் லெவன் இதெல்லாம் செட் ஆகலை. பட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகேவா பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு என்னன்னா, ஏன்னா உங்களுக்கு ஜடேஜா சரி ஓகே, ஜடேஜா இல்லைனாலும் ஜெய்ஷ்வால் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. நீங்கள் ஜெய்ஷ்வாலுக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபேக்டர்லாம் வச்சு இப்போ ரியான் பராக கேப்டனாக போடும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பழைய விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் விட்டு வரத்துக்கான மெயின் ரீசனே வந்து அவர்கிட்ட இந்த கேப்டன்சி பிடுங்கிட்டாங்க. டோட்டலாக வந்து அது ரியான் பராக கிட்ட வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ரியான் பராகோட அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஆர்ஆரில் ஒரு ஒன் ஆஃப் தி ஓனரு. ஸோ அவங்கெல்லாம் பிளான் பண்ணி பண்ணதுனால தான் சஞ்சு டீம் விட்டு வெளில வராரு இப்படிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா இனிஷியலாக. அதெல்லாம் உண்மைதான் போல். ஏன்னா நானும் வந்து கொஞ்சம் நம்பிட்டு இருந்தேன், சரி இப்படிலாம் இருக்காது, ஏதோ சும்மா அடிச்சு விட்றாங்க, பட் அப்டேட்டை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ அது பார்த்தா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரியான் பராகோட கேப்டன்சி பற்றி ரொம்ப அடிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் ஒரு ரியான் பராகை கேப்டனாக போட்டுக்கிறாங்க. ஜடேஜா தான் ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே வந்து டெத் ஓவரு அப்படின்னு அவர் தான் வந்து பார்த்துக்க போகிறாரு அப்படின்றாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி அவங்க ஃபிட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஜடேஜா ஆல்ரவுண்டராக பார்த்தா ஃபைன், நான் வந்து அது செம்ம அப்படின்லாம் சொல்லிட்டு நான் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுவேன். பட் ஜடேஜாவை மட்டும் நீங்கள் ஒரு ஃபினிஷராக வச்சுட்டு ஆர்ஆர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல எனக்கு. அப்போவே யோசிச்சிருக்கணும், ஜடேஜாவுக்கு வந்து அந்த 14 கோடியாக மாற்றி அவங்கள வந்து இது பண்ணாங்க. ஸோ அங்கேயே வந்து யோசிச்சிருக்கேன், ஜடேஜாவுக்கு 14 கோடி, கேப்டன் தானே, கேப்டனுக்கு எப்படி கம்மி பண்ணாங்க அமௌண்ட்டுன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நான் பண்ணுறது கொஞ்சம் காண்டாக தான் இருக்குங்க. எனக்கு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. நோ அஃபென்ஸ் திருப்பியும் சொல்கிறேன். பட் எனக்கு ஒரு ஜடேஜாவுக்கு ஒரு சின்ன அதை ஒரு ஆறுதலாக அவருக்கு வந்து ஒரு கேப்டன்சியாச்சும் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மன வருத்தம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.